அம்மாவுக்கு சாரி வாங்குறதுக்கு நாங்கள் போக போகிறோம். சரியோ? சாரி தான், கேக்கு வெட்ட வேண்டாம். இதான் அம்மாவுக்கு வாங்கின சாரி. பிடிக்குமோ பிடிக்காது எனக்கு தெரியாது. ஷர்ட்டை பேரங்க மூசிண்டு நல்ல டிஷர்ட். இதுக்கு பக்கத்தில் இதான் எங்களோட கடை. 2 கடை இருக்கைக்குள்ள சமாளிக்கக்கூடிய நேரம் இருந்தது. 3 கடை வரைக்குள்ள தலையில கை வைக்க நாங்கள் கலை வீடியோ பார்த்து பேசுவேன். டேய் எல்லாம் எத்தனை நான் சொல்லி போட்டேன், தம்பி காசை திருப்பி தாங்க, உங்களோட உடுப்படுத்தினாங்க, எங்களை பிடிக்கல. நாளைக்கு நல்லூர் கடை கண்ட வாங்க உடுப்புனாங்க. கணக்கு பாசல் வந்திருக்கு, எல்லாம் அப்டேட் பண்ணுவோம். நாளைக்கு வாங்க கொண்டு சொன்னேன். சாரி வாங்கி கொடுக்க போறோம் அம்மாவுக்கு. சாரி என்றா விருப்பம் தெரியும் தானே, கோயில்கள் கொடியேறு. நீங்கள் வேறு கடையில் இதே பிராண்டு, இதே டிஷர்ட், இதே துணியில் விசாரிச்சு பாருங்க, தெரியும் என்ன ப்ரைஸ். இந்த அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை சங்கான கடைக்கு நாங்கள் வந்துட்டோம். வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ? நாங்கள் நல்ல சுகமாக இருக்கோம், நீங்களும் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் கடவுளை பார்த்துக்கொள்கிறோம். இன்றைக்கு இந்த காலையில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், அதாவது எங்களோட அம்மாண்ட பிறந்த நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் போன 14ஆம் தேதி, இன்றைக்கு 16ஆம் தேதி, 14ஆம் தேதி முடிஞ்சிடுது. ஆனாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களால் அதாவது பிறந்த நாளுக்கு நிற்க முடியாமல் போயிட்டுது. காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் 12 13ஆம் தேதி நான் திருவண்ணாமலைக்கு போயிட்டேன். என்னென்னு சொன்னால் அங்கே திருவண்ணாமலையில் இருக்க தமிழ் ப்ரோஸ் க்ளோத்திங் கடை இருக்குது தானே, அதை பார்க்குறதுக்காண்டி போயிட்டேன். அங்கே போய் பார்த்துட்டு வர நேற்று தான் வந்து நாங்கள் இன்றைக்கு 15ஆம் தேதி தான் வந்து நாங்கள். இன்றைக்கு 16ஆம் தேதி. அம்மாவுக்கு அந்த பெருசாக கேக்கள் வெட்டுறது இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதாவது அந்த 14ஆம் தேதி என்று நாங்கள் ஊரில் இருந்திருந்தால் கண்டிப்பாக கேக் ஏதாவது வெட்டியிருப்போம். ஆனால் 14ஆம் தேதி ஊரில் இல்லாததில் எங்களால் கேக் ஒன்றுமே வெட்ட முடியாமல் போயிட்டுது. ஆனாலும் ஏதாவது ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோம்னு சொன்னால் ஃபைன் மார்ட்டில் போய் சாரி வாங்கி கொடுக்க போகிறோம் அம்மாவுக்கு. சாரி என்றா விருப்பம் தெரியும் தானே, கோயில்கள் கொடியேறி இருக்குது. அப்போ சாரி வாங்கி கொடுக்க போகிறோம். என்ன கலர் பிடிக்குமோ பிடிக்காது எனக்கு தெரியாது, அன்றாலும் ட்ரை பண்ணி வாங்கி கொடுப்போம். பிடிச்சா நல்லதான், பிடிக்காடி போய் திருப்பி மாற்றட்டும் அம்மா. இப்போ இப்படி மாற்ற மாட்டா, ஏன்டா கிஃப்டாக கொடுத்தது மாற்ற மாட்டா தானே. என்ன மற்ற என்ன விஷயம்னு சொன்னால், இப்போ நாங்கள் சங்கான கடைக்கு வந்திருக்கோம். யாழ்ப்பாணம் சங்கான கடைக்கு வந்திருக்கோம். எங்களோட தமிழ் ப்ரோஸ் க்ளோத்திங் பொடியங்களுக்கான கடையில் கணக்க பார்சல்கள் வந்துருக்குது. எல்லாமே இப்போ ஃபொரின்லேருந்து எங்களோட சௌரங்கள் உறவுகள் புலம்பெயர் தமிழர்கள்லாம் பரவினம் தானே, அந்த சீசன் வந்துட்டுது. அதுக்காண்டி கணக்கு உடுப்புகள் நாங்கள் இறக்கியிருக்கோம். அவ்வளோ உடுப்பும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நல்லூர் கடைக்கு கொண்டு போக போகிறோம். கொண்டு போயிட்டு அங்கே ஒன்றே உடுப்பெல்லாம் போட்டுட்டு அதுக்கு பிறகு தான் நாங்கள் ஃபைன் மார்ட்டில் போய் சாரி வாங்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே கடைக்கு வந்தாச்சு, வாங்க என்னென்ன பார்சல் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நாங்கள் சரியாக இப்போ நேரம் 3 மணி வலிக்கிறோம். நம்மள என்ன இன்றைக்கு என்னென்னு சொன்னால், நேற்று தான் நித்திரை இல்லாமல் ஓடி வந்தது. இந்த வாகனத்தை ஓடி வந்து கொஞ்சம் நித்திரை உண்டாச்சு. இப்போயும் திருப்பி நித்திரை வருது. பரவாயில்லை. இப்போ கொஞ்சம் என்ன செய்வோம் வேலை செய்வோம். என்ன போய் நித்திரலாம் வேலையை செய்வோம். யாரும் என் சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியும் பெல் பண்ணியும் தட்டி விடுவோங்க. அப்போ தான் நல்ல உற்சாகமாக ஏதாவது வீடியோ போட்டு கொண்டு இருப்பேன். முதல்ல விட இப்போ கொஞ்சம் நீட் தானே. என்னடா ஏன்னா மாதத்தில் ஒரு 20-25 வீடியோவாவது போடுறேன். நீட் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், கடையை கவனிச்சு கொண்டு இருந்தால் கடையை கவனிச்சு கொண்டு இருக்கு. சரியா? ஆனால் இப்போ கொஞ்சம் ரெண்டும் கொஞ்சம் நீட்டாக போய் கொண்டு இருக்க மாதிரி தெரியுது. என்ன ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் இதாகி கொண்டு இருக்கேன்னு பார்ப்போம். என்ன மற்றது கண்டிப்பாக அதாவது வெளிநாட்டிலேருந்து வர உறவுகள் எங்களோட கடைக்கு வந்து வேறுங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேறு லெவலில் உடுப்பெல்லாம் போட்டுருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட முடிஞ்சால் காட்டுறேன். என்ன இப்போ நான் நல்லூர் கடைக்கு போக மாட்டேன். ஸ்டிக்கர் அடித்து போட்டு திருப்பியும் இப்போ ஸ்டிக்கர் அடித்து வச்சு போட்டு நாளைக்கு நல்லூர் கடைக்கு போகணும். வேலை ஒன்று இருக்குது. அப்போ நாளைக்கு கொண்டே போடுவேன். ஏன்றால் இப்போ ஒரு 4 மணிக்கு இடையில நான் எங்கேன்னு சொன்னால் ஃபைன் மார்ட்டுக்கு போகணும். இப்போ டைமிங்கை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பார்ப்போம். என்ன நடக்குதோ அதை நாங்கள் ஹண்டு கொள்வோம். சரியோ? ஓகே வாங்க போவோம் வீடியோக்கு. இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை சங்கான கடைக்கு நாங்கள் வந்துட்டோம். இதில் பாருங்கோ ஏதோ கோயில் ஒன்று கொடியேறு இருக்குது போல். இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுக்கடுக்க கணக்க பார்சல்கள் எல்லாமே வந்து இருக்குது. இந்த இதில் பார்த்தா தெரியும். இதில் காட்டுறேன் பாருங்க. இது எல்லாமே அங்கே நல்லூர் கடைக்கு போகிற பார்சல்கள்லாம். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அங்கே உடுப்பு வைக்க தான் இடம் பத்தாது என்றாலும் அதுதான் யாழ்ப்பாணம் டவுனு பக்கத்தில் இருக்குது. ஆகையால் அங்கே தான் நாங்கள் கணக்கு உடுப்புகள் கொண்டு போகிறோம். இங்கே ஏகப்பட்ட உடுப்புகள் இருக்குது. எல்லாமே மெல்ல பார்த்து நாங்கள் இப்போ செய்யணும். கணக்கு வேலை இருக்குது கடையில். இந்த மாதிரி லாக்கோஸ்ட் ஒரிஜினல் வேணுமெண்டா சொல்லுங்க, கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஒரே ஒரு டிஷர்ட் தான் இப்போ கைவசம் இருக்குது. ஒரிஜினல் வேணுமெண்டா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, எடுத்து வைக்கிறோம். அதாவது நீங்கள் வரைக்கில் வாங்க ஆசைப்படுவீங்கள் தானே. இந்த மாதிரி கலர் டிஷர்ட்லாம் இருக்குது. வேறுங்க இப்படி கலர் டிஷர்ட் எல்லாம் இருக்குது. பெரிய கடையில் போய் விசாரித்து பார்த்தா தெரியும் என்ன ப்ரைஸ்ன்னு சொல்லி. நாங்கள் அடிச்சிருக்கிற ப்ரைஸ்லேருந்து 20% எப்போயுமே டிஸ்கவுண்ட் கொடுப்போம். அப்புறம் நான் காட்டலாம்னு சொன்னால், இந்த இதில் 48 சைஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காட்டுங்க வடிவா. கிட்டத்தட்ட 48 சைஸில் XXL 48
48 சைஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி டிஷர்ட் இருக்குது, கணக்கு இருக்குது என்ன இந்த மாதிரி என்ன 8 9 ஒரு 10 12 டிஷர்ட் இருக்குது. நல்ல குவாலிட்டி மெட்டீரியலை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அதோட நாங்கள் அடிச்சிருக்கிற ப்ரைஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் 3490 ரூபா. அதில் வந்து 20% டிஸ்கவுண்ட். நீங்கள் வேறு கடையில் இதே பிராண்டு இதே டிஷர்ட் இதே துணியில் விசாரிச்சு பாருங்கள் தெரியும் என்ன ப்ரைஸ்ண்டு. இப்போ சொல்லுங்க என்ன டேக்ஸுகள் ஏறி கிடக்கண்டு. இப்போ உடுப்புகளோட விலைகள் அதாவது இறக்குமதி, அதாவது வெளிநாட்டிலேருந்து இங்கே இறக்குமதி செய்கிறது, வெளிநாட்டிலேருந்து இங்கே இறக்குமதி நாங்கள் செய்யணும்னு சொன்னால் சரியாக கூடி போட்டு டேக்ஸ் எல்லாம் கடுமையாக கூடி போட்டு ஆகையால் விற்கிற விலையும் கூடிட்டுது. இப்போ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு நாங்கள் விற்கல, பழைய விலையில தான் நாங்களும் விற்று கொண்டு இருக்கோம். 3490 ரூபாயிலேருந்து 20% போட்டால் ஒரு விலை கொண்டு வரும், அந்த விலை தான் இது. இந்த மாதிரி டிஷர்ட் இருக்குது வேறுங்க, கரப்பு இருக்குது, நீங்கள் வேணுமெண்டா வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. மற்ற போலோ எல்லாம் நாங்கள் கொண்டு வந்துருக்கோம், அதெல்லாம் அங்கே போட போகிறோம் நாங்கள். போலோ எல்லாம் விரும்பி நீங்கள் வாங்குவீங்க தானே? அங்கே நல்லூர் கடை தான் கூட அப்டேட் பண்ண போகிறோம் நான் கணக்கு, ஏன்னா அதுதானே பக்கத்தில் இருக்குது. பேருந்து அதை அப்டேட் பண்ணி முடிச்சா அப்புறம் இங்கே வருவோம் நாங்கள். என்ன இங்கே இந்த மாதிரி சைடுலாம் இருக்குது வேறுங்க, வந்து இப்படியான சைடுலாம் இருக்குது. இதெல்லாம் குளிருக்கு. அங்கே நீங்கள் இங்கே சம்மரை முடிச்சுட்டு அங்கே விண்டர் போய் இதை கொண்டு அங்கே போடுங்க ஜாக்கெட் மாதிரி. மற்றது என்னத்தை காட்டுறேன் நாங்கள் இப்போ வேலையை பார்ப்போம். என்ன இப்போ என்னென்னு சொன்னால் முழு பாசலம் தான் நேற்று மட்டும் இருந்தது, ஆனால் கணக்கு பாசல் கடைகள் இருக்குது. ஆகையால் நாளைக்கு ஃபுல்லாக கணக்கு பார்த்துட்டு தான் நாங்கள் பாசலெல்லாம் ஏற்ற வேணும். இப்போ 3 பாசல் ஸ்டிக்கர் அடித்தது மட்டும்தான் ஏற்றி கொண்டு போகிறோம். என்ன சொன்னால் அங்கே போய் பெரிய வேலையாக போயிடும், இங்கே ஸ்டிக்கர் அடிச்சு கொண்டு தான் நாங்கள் போகணும். ஏகப்பட்ட பாசல் இருக்குது. எல்லாமே இப்போ எங்களோட புலம்பெயர் தமிழர்கள் வரீங்கன்னு தானே, அதுக்காக தான் கூடுதலான ஸ்டொக் எல்லாமே இங்கே இறக்கிருக்குன்னா நீங்கள் நார்மலாக நல்லூர் கடைக்கு போனீங்கன்னா எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ரெண்டாள் நல்லூர் தானே சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி யாழ்ப்பாணத்துக்கு பக்கத்தில் யாழ்ப்பாணம் நகரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற நல்லூர் தானே. அப்போ நீங்கள் நல்லூர்லேயே போய் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சங்கானையிலையும் அப்டேட் பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம். முதல்ல நல்லூர் அப்டேட் பண்ணுவோம், அடுத்து சங்கானையில் திருவண்ணாமலை கடை ஃபுல் அப்டேட்டில் இருக்குது. அதை யோசிக்கவே தேவையில்லை, ஃபுல் அப்டேட். அது எப்பயும் ஃபுல் அப்டேட்லாம் இருக்குது. என்ன சொன்னால் அங்கே டக்குன்னு பார்சல் வந்துடும் போட்ட உடனே. அப்போ இப்போ இன்றைக்கு பார்சல் போட்டேன்னு சொன்னால் இன்றைக்கு இந்த உடுப்பு தான் மறுமணம் போட்டேன்னு சொன்னால் நாளைக்கு உடுப்பு வந்துடும் தெரியும். இப்போ நாளைக்கு உடுப்பு வந்தோடனே உடனே அடிச்சு போடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 3-4 நாள் கழிச்சு தான் லேட் ஆகி தான் மாறுது. அதனால தான் டக்குங்களால் அப்டேட் பண்ணிலாம் இருக்குது. ஆனால் இந்த போலோ ஷர்ட்டுகள் கொஞ்சம் கேட்டவே அதெல்லாம் இப்போ நாளைக்கு கொண்டு போய் போட்டு விடுவோம். இப்போ நல்லூர் கடைக்கு வரதோ சங்கானை கடைக்கு வரதோன்னு சொல்லி இன்றைக்கு ஒரு ஆள் கோல் எடுத்து கேட்டேன், மருதாவளத்தில் இருந்துடுறான்னு ஏதாவது என்ன வேறு. இப்போ உடுப்பெல்லாம் வந்துட்டோ எந்த கடைக்கு வந்த உடுப்பு எடுக்குன்னா நாளைக்கு நல்லூர் கடைக்கு அந்த வாங்க உடுப்பு நாங்கள் கணக்கு பாசல்கள் வந்திருக்கு, எல்லாம் அப்டேட் பண்ணுவோம், நாளைக்கு வாங்கன்னு சொன்னேன். என்ன பிரச்சனை சொன்னால் நல்லூர் கடையில் உடுப்பு வைக்கிறதுக்கு இடம் பத்தாது. என்ன சத்தியம் என்ன மடிச்சு வைக்கிறேன்டா ஓகே, இல்லாட்டி பத்தாது. குட்டி கடை தானே, விட மாட்டோம். நாங்கள் விட மாட்டோம், நாங்கள் நடத்தி எதிர்வோம். என்ன உடம்பு குறைக்கிறது இந்த வருஷம் குறைகிற வாட்டக்க அடையில. ஆனா குறைஞ்ச நாள்டாப்பா 94 86 நீ கண் முன்னா பாத்துனீங்க. 86 வந்த நீ இப்ப வந்து ஏறிட்டேன் அந்த அது அவ்வளோத்துக்கு ஏறல. அது டக்கு எத்தனை நாள் அந்த குறைக்க அது டக்குன்னு குறைஞ்சு போட்டுறாப்பா. ஒரு 10 கூட ஒரு 10 நாள் 11 நாள் டக்குன்னு குறைஞ்சு போட்டு 4 நாள் இல்லை விடாம திருப்பி கூட்டி நீ 4-5 நாள் திருப்பி 4 நாள் 2 தின்னா தெரியும் தானே என்ன செய்யறது. சாப்பாடு வெயிட் இருக்கும், தண்ணி வெயிட் இருக்கும், அது ஒரு 3-4 நாள் திருப்பி குறைஞ்சி விடும். அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. எனக்கு சொல்ல ஆசைதான் இதான் சேலஞ்ச். பிறந்த நாள் இன்னும் ஒரு 150 நாள் 151 நாளில் இந்த பிறந்த நாள் 11ஆம் மாதம் 13ஆம் தேதி வருகுது. ஒரு சேலஞ்ச் ஒன்று பண்ணி குறைப்போம்னு சொல்ல ஆசைதான். ஆனால் செய்யணும் இல்லையே ஒரு காலமே. சரி பாப்போம், இந்த வீடியோ பாப்பேன். என்ன ஒரு சேலஞ்சு கொடுப்பேன்ப்பா. பேந்துக்கு கழுவி ஊத்தினோம்டாப்பா. நான் எத்தனை சேலஞ்சுன்னு சொல்லி இப்போ இந்த வருஷம் ஆனா முந்தியண்டா இப்ப யூடியூப்லயோ என்ன சொன்னாண்டா உடனே அதை செய்வீரா. செய்கிறா இல்ல 3 கடை பக்கத்துல நடக்கிறா. அது பெருசா பிரச்சனை இல்லை, கடை இருக்கிறது பெரிய பிரச்சனையே இல்லை. ஏன்டா இப்ப எல்லாம் ஆன்லைன் தான். கடையில நிக்கிற அதாவது கடையில வேலை செய்கிற சௌரங்கள் வேலை ஒழுங்கா செய்தா ஒரு பிரச்சனையுமே இல்லை. என்ன இந்த லீவுகள் அதுகளுக்கு சொல்லி எல்லாமே நீட்டாக இருந்தால் ஒரு பிரச்சனையுமே இல்லை. நான் இந்த பாட்டுக்கு இந்த வேலையை பார்த்துட்டு போகலாம். மற்றபடி உடுப்புகள் எல்லாமே நீட்டாக போட்டு கொண்டு தான் இருக்கிறோம். மற்ற 3 கடையும் மேனேஜ் பண்ணுறது தெரியும் தானே. எடுத்து டக்குன்னு மேனேஜ் பண்ண முடியாது, பெரிய காசு தொகை வேணும். ஒரு கடை இருக்கைக்குள்ள கொஞ்சம் காசு, 3 கடை இருக்கைக்குள்ள பெரிய காசு தொகை வேணும். 3 கடைக்கு மாறி உடுப்பு போட்டு கொண்டு இருக்கோம். இருக்கணும். இது எப்போ முடல் அதை எப்போ முடல் அதை விட சில கஸ்டமர் வருவினம், ஒரு சிலர் வந்து பேசுவினம், தம்பி காசை திருப்பி தாங்க உங்களோட உடுப்படுத்தினாங்க எங்களை பிடிக்கல. ஆனா பில்லில் எழுதியிருக்கும் என்னென்று காசு ரிட்டர்ன் இல்ல. நார்மலா நீங்க உடுப்பு எக்ஸ்சேஞ்ச் பண்றேன்னு சொன்னா நீங்க 3 நாள் இல்ல 7 நாள் வந்து பண்ணலாம். அது பிரச்சனை. ஆனா காசு ரிட்டர்ன் பண்றது சரியில்லை வேலை தானே. என்ன ஏன் சொல்லுங்க பாப்போம். உடுப்பை கொண்டு நீங்கள் இப்போ 2 நாள் 3 நாள் கிட்ட வச்சுக்கிறீங்க.
வச்சிருந்துட்டு திருப்பி வந்தது அந்த தம்பி எனக்கு உடுப்பு பிடிக்கல அந்த காசு தாங்கோ அது கேட்டா அந்த நீங்க கொண்டு போன உடுப்பு என்ன ஆளுக்கு பிடிச்ச உடுப்பா இருந்திருக்கலாம் வேற அந்த 3 நாளுக்குள்ள வந்திருக்கலாம் தேடைக்கு அந்த உடுப்பு கிடைக்க இருக்கலாம் அப்ப எங்களுக்கு நட்டம் தானே காசை திருப்பி கொடுத்தேன் இப்ப பெரிய இப்ப வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதாவது அப்படி செய்யலாதானே காசு எல்லாம் ரிட்டர்ன் கொடுக்க முடியாது தானே எல்லா கடையிலும் கூடுதலா அப்படித்தான் காசு எல்லாம் திருப்பி கொடுக்க மாட்டேன் அதுக்கு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு இது வரைக்கும் ஒரு 10 சண்டை நடந்திருக்கேன் காசு திருப்பி கொடுக்காததுக்கு நான் நிக்க கொடுத்து விடுவேன் ஆனா அதாவது எங்களுக்கு நிக்கிற ஒர்க் பண்றாங்க நான் சொல்லியிருக்கேன் அப்படி கொடுக்க கூடாது நான் நிக்கல இன்னும் ஒண்ணுமே செய்யறாது என்ன முகம் முடிஞ்சு விட எனக்குன்னு கொடுத்துடுவேன் காசை விளக்கம் சொல்லுவேன் ஃபுல்லா விளக்கம் சொல்லுவேன் இதே விளக்கத்தை உங்களுக்கு இதுல சொல்ற மாதிரியே ஃபுல்லா விளக்கத்தை சொல்லி போட்டு காசை கொடுத்துருவேன் ஆனா அங்க நிக்கிற ஒர்க் பண்றாங்க நான் சொன்னா காசு திருப்பி கொடுக்க கூடாது என்ன சொன்னா எல்லா கடையிலயும் அப்படித்தான் எந்த பெரிய கடையில போய் கேட்டு பாருங்க ஒரு அங்க அப்படி காசு திருப்பி கொடுக்கறது அங்க சின்ன கடையில வந்து இப்படியா கத்தினாங்க பாவம் தானே சரி ஓகே இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா அம்மாக்கு என்ன சாரி வாங்க வந்தாங்க எங்கேயோ கதை போட்டுது இப்ப சாரி என்ன இருக்கு சேலஞ்ச் செய்வோம் அந்த சேலஞ்சுக்கு கொண்டாங்க செய்ய என்ன செய்வோம்டா செய் ஆனா இதுல ஒரு இது ஒன்று இருக்கிறப்ப பாடி பில்டிங் என்ற ஒரு ஃபீல்டு அந்த மசில்ஸை வளர்க்கணும்ன்றதை நாங்கள் யோசிக்க கூடாது அவங்களா சாப்பாட்டை குறைச்சு கொண்டு அந்த மாதிரி தான் கொண்டு போகணும் மசில்ஸை வளர்க்கணும்னு சொன்னா சாப்பிட்டு தள்ளுவன் போற இடங்கள்ல இல்ல விளங்குது அப்ப இப்ப என்ன செய்ய போற உடம்பு குறைக்கிறது இல்ல உடம்பு ஏத்துறதோ நார்மலா பாப்போம் என்ன நடக்க பார்ப்போம் சாப்பாட்டை குறைப்போம் என்ன நடக்குதோ நடந்து போட்டோம் 150 நாள் நீ சரியோ பேர் நாங்க கலி வீடியோ பார்த்து பேசுவான் டேய் எல்லாம் எத்தனை சொல்லி போட்டேன் செய்து போட்டு சொல்லு சரியோ செய்து போட்டு தான் காட்டுற அடுத்த சரியோ நீ சொல்றேன் இல்ல இப்ப சொல்லிட்டு வந்தாரு அதான் ஏனி இதுக்கு 150 நாள் கழிச்சு 150 நாள் பிழைச்சு சொன்னா அதுக்கு பிறகு செய்து போட்டு தான் காட்டுறது எத்தனை உண்மைக்குமே போன வருஷம் 5ஆம் மாசம் 6ஆம் மாசம் உடம்பு வைக்க ஆரம்பிச்சது சரியா இப்ப வரைக்கும் குறைக்கல 86 கிலோக்கு போனதுதான் திருப்பி ஏறினதுதான் 86 கிலோ என்னன்றாப்பா இடையில ஒரு நேரி நோவு சொன்னாங்க நேரி நோவு கொண்டு வந்தது அந்த நேரி நோவோட தான் கை விட்டது ஜிம் ஏதோ ஒரு நேரி நோவு மாதிரி எங்கேயோ பிடிச்சு போட்டு இப்படி வளைஞ்சுதான் இடைக்கிடைக்க பிடிக்கிறது அப்படி நேரி நோவு வாரது அப்ப கொஞ்ச நாள் ஜிம்முக்கு போயில பேருந்து உங்களால திருவண்ணாமலை கொழும்பு கிளம்பு உலாத்தி திரிஞ்சு அப்படியே சாப்பிட்டு ஏறினதுதான் மிச்சம் சரி நாங்க இந்த சேலஞ்சை நாங்கள் ஆரம்பிக்கிறது பற்றி நாங்கள் அதுல இல்ல செய்கிறோம் கொஞ்சம் செய்கிறோம் ஒரு நாளைக்கு 100 கிராம் படி குறைக்கிறோம் தெரியும் சரி 100 கிராம் படி குறைச்சாலும் 15 கிலோ குறைக்கலாம் 180 நாள்ல சரியா சரி 15 இல்ல 20 கிலோ குறைக்கிறோம் என்னடா 20 கிலோ 30 கிலோண்டா எல்லாம் போய் காய்க்கிற முழுக்க போய் இதுல எப்படி செய்வோமே நாங்கள் எப்படி அப்ப டிக்டாக் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல ஷார்ட் வீடியோ போடுவோம் என்னன்னு சொன்னா எங்க டெய்லி ரொட்டீன் ஏன்டா யூடியூப்ல அதை போடலாதப்ப யூடியூப்ல ஷார்ட் வீடியோ போடுறோம்னா போடுவோம் அதை ஒரு பக்கம் இருக்கட்டும் ஷார்ட் வீடியோவை நாங்க எடுப்போம் இன்றைக்கு நாங்க கடைக்கு போனாங்க இன்றைக்கு பிடிக்க போறோம் இப்படி இதை சாப்பிட்டு ஜிம்முக்கு போனாங்க ஜிம்மில போய் இந்த ஒர்க் அவுட் பண்ணி போட்டு வந்து இந்த அடுத்த சாப்பாடு சாப்பிட்டு இன்றைக்கு யூடியூப்புக்கான வீடியோ எடுத்து போட்டு அடுத்த யூடியூப்ல வீடியோ எடுத்து போட்டு முடிச்சு போட்டு நாங்க கடைக்கு போனாங்க கடையில போய் ஸ்டாக் எல்லாம் செக் பண்ணி போட்டு இன்றைக்கு இந்த மாதிரி எல்லாம் புதினங்களை பார்த்து போட்டு அங்க வச்சு ஒரு செயலை முண்டை பண்ணி போட்டு நாங்கள் திருப்பி வீட்டை வந்துட்டோம் வீட்டை வந்து யூடியூப்புக்கு எடுத்த வீடியோ எடிட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ எடிட் பண்றதுக்கு நாங்கள் நேரத்தை ஒதுக்கி போட்டு இரவு நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா எடுத்து நோமல பழம் உண்டை சாப்பிட்டு சரியோ அப்படின்டா நீ செய்வ அது நீ செய் அதை நீயே செய் பழமட்டு அப்படியே படுத்து திரை கொள்ளட்டும் இன்றைக்கு இப்படி தானங்க நான் முடிஞ்சு பேருந்து அடுத்த நாளைக்கு இன்னும் ஒரு ரொட்டு அப்படி செய்வோமே அப்படி செய்தா நல்லா தானடா 180 நாளா செய்வோமா நீங்கள் பார்த்து அப்படி செய்யுங்கண்டா சொல்லுங்க கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் சொன்னால் யூடியூப் வீடியோ கண்டென்ட் அது செய்யணும் அது பெரிய கஷ்டம் இது அடுத்த கடை இருக்கு கடை அதுக்கும் பெரிய கஷ்டம் தான் நினைக்கிற மாதிரி இல்ல பிசினஸுக்குள்ள வந்த அப்புறம் அது இந்த கஷ்டம் 2 கடை இருக்கைக்குள்ள சமாளிக்கக்கூடிய இருந்தது 3 கடை வரைக்குள்ள தலையில கை வைக்க முடியும் என்ன என்று சொன்னா கஷ்டம் நினைக்கிற மாதிரி இல்ல 3 கடையை மேனேஜ் பண்றது கஷ்டம் ஏன்னா அந்த வேலைகள் லீவுகள் கொஞ்சம் பிரச்சனை படுறதால மனத்துக்கு கொஞ்சம் பிரச்சனையா கிடக்குது நானும் அடிக்கடி போய் நிக்கலாதானே கடையில என்ன இப்ப அதுக்கெல்லாம் ஒரு 4-2 நாள் போய் நிக்கலாம் டெய்லி போய் நிக்கலாதானே இந்த யூடியூப் யார் செய்கிறது சரி கூட எலக்ட்ரம் போல நாங்கள் இப்ப கடைக்கு போயிட்டு பாப்போம் என்ன
இந்த இல்லைங்கிற நல்லூர் கூட சரியாக அங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் பாரதியார் சிலை இருக்குது. இங்கே நல்லூர் கோவில் இந்த பக்கம் இருக்குது. இதில் இருந்து அப்படியே இந்தியாவில் வைமன் ரோடு இருக்குது தானே, இந்த பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் அதில் போட் இருக்குது வேறு தமிழ் ப்ரோஸ் க்ளோத்திங் ஸ்டோர்னு சொல்லி. இதுக்கு பக்கத்தில் இதானங்கிற கடை. இங்கே நீங்கள் வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். நல்லூர் கோவிலிருந்து ஒரு 200-300 மீட்டர்லாம் இருக்குது. கணக்கை உடுப்பு அப்டேட் பண்ண போகிறோம். இப்போதைக்கு இதில் இருக்கிறத காட்டுறேன் பாருங்க. என்ன கம்சி ஓகேயா நீங்கள்? ஓகேயா நீங்கள்? சும்மா இருக்கிறீங்களோ? கம்சி கொஞ்சம் குடிங்க, கொஞ்சம் இதாகுங்க. இங்கே பேரங்க உடுப்போல் என்னென்ன இருக்குன்னு சொல்லி எனக்கு கடைக்குள்ள உடுப்பு வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் போகுது உண்மைக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் 4-5 நாள் இங்கே இருக்கிறதால உங்களுக்கு தெரியல. அங்கே ஒரு குறைஞ்ச 3 இல்லை 12 பாசல் கிடக்கு. 3 வந்துட்டு இப்போ 12 பாசல் அங்கே கிடக்குது. இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இங்கே இருக்கிறதுலாம் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி இங்கே போடக்கூடிய போட்டு ஃபுல்லாக உடுப்பு எல்லாம் மாதிரி அதுக்கு இது மாதிரி செய்ய போகிறோம். நாங்கள் உடுப்பு வைக்கிறதுக்கே இடம் இல்லாமல் போகுது. அந்த மாதிரி செய்ய போகிறோம். விளங்கிட்டா? போலோ ஷர்ட், அந்த ஷர்ட், இந்த ஷர்ட் அப்படி எப்படி கணக்கு உடுப்போல் போட போகிறோம். இந்த உதாரணத்துக்கு பேரங்க இந்த டிஷர்ட்டை பேரங்க மூசின்ட்டு நல்ல டிஷர்ட். இந்த இதை பேரங்க நல்ல பெரிய பெரிய டிஷர்ட் எல்லாம் வந்துருக்கு. என்னடா அங்கே இருக்குது, வந்துருக்குது, எல்லாம் வந்துட்டுது. அங்கே பேக்கில் வந்துருக்குது. இந்த இதுகளை பேரங்கோ இதெல்லாம் சூப்பராக இருக்கும். இதில் எனக்கு எக்ஸல் அளவு உங்களுக்கு காட்டியிருப்பேன் நான். இப்போ முதலாவது நாங்கள் சாமான் இறக்கி போட்டு அடுத்த வேலைக்கு போவோமே. அடுத்த வேலை தெரியும் தானே உங்களுக்கு? சரி, நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடை பார்த்துட்டோம். கடையில் கணக்கு உடுப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ நாங்கள் கொண்டு போகிற உடுப்பு வைக்கிறதுக்கு என்னென்னு காரணம்னு சொல்ல தெரியல. ஃபுல் அப்டேட் பண்ண போகிறோம். ஃபுல் அப்டேட் அப்படி அப்டேட் பண்ண போகிறோம். இந்த சீசனுக்காண்டி இங்கே கோயிலுக்கு ஏற்ற உடுப்புகள் தான் கூடுதலாக போட போகிறோம். என்ன ஃபுல்லாக கோயிலுக்கு ஏற்ற உடுப்புகள் தான். நல்லூர் கோயிலுக்கு ஏற்ற மாதிரி தான் உடுப்புகள் போட போகிறோம். என்னோட சீசன் தானே. மற்றது ஸ்டைல் உடுப்போலும் இருக்கும், இல்லாமல் இல்லை. ஸ்டைல் உடுப்போலும் இருக்கும், எல்லாமே இருக்கும். மற்றது இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோம்னு சொன்னால் அம்மாவுக்கு சாரி வாங்குறதுக்கு நாங்கள் போக போகிறோம். சரியோ, வாங்க நாங்கள் போவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஃபைன் மார்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ சாரியை வாங்கிட்டு நாங்கள் வந்து அப்புறம் என்ன சாரி வாங்கிட்டு சொல்லி உங்களுக்கு காட்டுறோம். சரியோ? அதான் அம்மாவுக்கு வாங்கின சாரி பிடிக்குமோ பிடிக்காது எனக்கு தெரியாது. ஆனால் நல்ல ஒரு வித்தியாசமான கலராக இருந்தது. அவாவுக்கு நல்ல சோத்த கலரும் பச்சை கலரும் தான் பிடிக்கும். இந்த கலர் பிடிக்குமோன்னு எனக்கு சொல்ல தெரியல. பிடிச்சா ஓகே, பிடிக்காட்டி நாங்கள் கேட்டுனேன். ஒரு கிழமையில் 3 நாளில் மாற்றலான்னு சொன்னவ. அந்த ஒரு கிழமை டைம் தாங்கோ என்றால் கொஞ்சம் வேலை தூரத்தில் என்று சொன்னால் பிரச்சனை இல்லை. ஒரு கிழமையில் நீங்கள் வந்து மாற்றலாம். ஆனால் அந்த சாரின்ற மடிப்புகள் குலையக்கூடாது அந்த மாதிரி சொல்லிச்சினம். சரி, நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வீட்டை வந்துட்டோம். வீட்டை வந்தாச்சு. என்ன யோசிக்கிறீங்க? வீட்டை எங்கே வந்திருக்கிற பாரதம் போகிறதுமே அதுதான் என்னன்னு தெரியா. என்ன திடீர்னு என்ன பாரதம் போக மாட்டேன். எங்கள் வீட்டை நிற்கிறேன் நானே. முதல் வீட்டில் நிற்கிறேன். அதுதான் வார டக்கண்டு போகிற அம்மளம் தான். வீட்டை நிற்கிறதே இல்லை. இப்போ இங்கே வந்ததுலேருந்து ஒரு மாதிரி விசினி ஒரு மாதிரி கடைக்கண்டு போய் கடைக்கு நிற்கிறேன். கடைக்கு போனால் இன்றைக்கு கடைக்கு போய் 3 பாத்தில் ஏற்றுக்கணும், மிச்சம் நாளைக்கு ஏற்றுக்கணும். இப்போ என்னென்ன சொன்னேன், உங்களுக்கு பிறந்த நாள் இப்போ அட்டிக்க விடணும். எப்போ பிறந்த நாள்? எனக்கு ஒரு பிறந்த நாள் அதை எப்பயோ போட்டு போன வரையும் போட்டு. இப்போ இந்த வரையும் பிறந்த நாள் இப்போ இந்த எனக்கு ஒரு கேக்கு கொண்டு போட்டு கேக்கு வெட்டு பிறந்த நாள் முடிஞ்சு அப்புறம் கேக்கு வெட்டு அதுதான் ஒன்று வாங்கினா கேக்கு வெட்ட வேண்டாம், ஒரு நாளும் வெட்ட வேண்டாம். கேக் இல்லை, வேற ஒன்று வாங்கினா வேற என்ன முடியாது. கோயிலுக்கு தேருக்கு சீலையோ? சீலை இல்லை, என்னென்னு கண்டுபிடிங்க. அப்போ எனக்கு என்ன வேறு என்ன எனக்கு தேவை ஒன்றும் இல்லை. தேங்காய், அதுக்கு தேருக்கு வைக்கிறது தேங்காய் வாங்கிதான் உடைக்க. அது வீட்டில் கிடக்கல, வீடு உள்ள தேங்காய் வேறு தான் கிடக்கு. வேறு என்னென்ன ஜோசிங்க வேறு ஒன்று ஒரு சாமான் உண்டு. வேறு என்ன மிஷினும் மிஷின் கிடக்கு தானே. ஒன்றுக்கு 2-3 வச்சு எனக்கு தேவை 2-3 மிஷின் வச்சுக்கொண்டு இப்பயும் பழைய மிஷின்லாம் தச்சு கொண்டு. அப்போ என்ன சட்டையோ கண்டுபிடிங்க, ஒன்றுமே இல்லை. நீ கண்டுபிடிங்க பார்ப்போம். சட்டை சரி, போன வருஷமா பிடிக்கும் பிறந்த போனோம், அதை சொல்லுங்க. போன வரைக்கும் அந்த மாதிரி கேக்கெல்லாம் பட்டினீங்களே? கேக் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீமோ? நான் வெட்ட வேண்டாம். எனக்கு என்ன தெரியல, எனக்கு எந்த பர்த்டேக்கு கேக்கு வெட்ட பிடிக்காது. அதனால நான் வேண்டாம். உங்களோட பிறந்த நாளுக்கு முதல் நாள் வலிக்கிட்டேன் போல. என்ன திருவண்ணாமலைக்கு 2 நாளை முதல் வலிக்கிட்டேன். இப்போ கேக்கு அப்போ அதுக்கு முதல் இப்போ போன புதுசில் 2024 அது முதல் வேண்டிய சும்மா அது வீட்டில் கிடந்த அங்கே கிடந்தது. வீட்டில் கேக்கு அது கிடந்ததை வெட்டினதா. இப்போ என்ன ஒரு இது ஒன்று வாங்கியிருந்தேன் நான் உண்டு. அது அங்கே இருந்தே வாங்கணும்னு இதான் வாங்கியிருந்தேன். என்ன கண்டுபிடிங்க அப்போ? எங்கே இருந்து? நீ திருவோணமலையிலேருந்து இல்லை,
பிறந்த நாளுக்கு முதலே வாங்கணும்னு நான் 14ஆம் தேதி இங்கே இல்லையே ஒன்று வாங்கியதான் என்னென்று கண்டுபிடிங்க பார்ப்போம். இது என்ன எனக்கு தெரியும். பிட்டிக்கு இவ்வளோ பெரியது. அப்படி என்னடா இவ்வளோ பெருசு. அருமந்த காசு என்ன சில வலிச்சு போட்டு வந்திருக்கிறான் போல. இப்போ எந்த போய் மாற்ற கேட்குறீங்க நீங்கள், அது சரியில்லை அடிச்சு போடும் கொப்பா. இப்போ வேற போகிறாரு, சரி வர்றதுக்கு நான் எடுத்து தரேன். இல்லை இல்லை கொப்பா அடிச்சு போடும். சிரிச்சு ஒன்றும் இல்லைங்கோ. இவன் என்ன பெரிய சாமான், எனக்கு என்ன பெரிய தேவை எனக்கு ஒன்றும் இல்லை. காட்ட நின்னுட்டு கண்டுபிடிங்க அப்போ முன்னாடி எனக்கு இந்த பெட்டியெல்லாம் வச்சு அப்படி எனக்கு அப்படியே என்ன தேவையண்டு கடன் தேவையானது ஒன்றும் இல்லை. இன்றைக்கு அந்த கதை அப்பா கதைச்சவா விடியப்புறம் நீங்கள் அப்பாவோட சண்டை பிடிச்சனா சண்டை பிடிச்சாலும் சும்மா அப்போ நாள் கொழுப்பு படிப்பீங்க. இன்றைக்கு அதுக்கு சும்மா சண்டை பிடிச்சிருக்கா. சண்டை இல்லை சும்மா ஏன்னா தெரியா என்ன மறந்து போன இந்த பேக்கை பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிருவீங்க நீங்கள். இந்த எந்த ஆனால் பிடிக்கவோ பிடிக்காத தெரியாதாண்ணா எனக்கு. ஏன்னா கொண்டு போண்டாங்க என்ன போ பேக்கை பார்த்தோன்னா கண்டுபிடிப்பீங்க நீங்கள். ஃபைமாட் சாரி தான் சாரி வாரப்பா அடி உழப்போ சாரி கொப்பாதான் ஓ அப்பா அடிக்க போகுது. இந்த லைட் அடிச்சு காட்டுறா கிட்ட கொண்டு அடே கலர் ஓகே எல்லாடி மாத்துறதுக்கு. இது என்ன விலை ஊடி நச்சிலேயே வண்டி வச்சுக்கிறேன். கலர் ஓகேன்னு சொல்லுங்க. அது அப்புறம் வில் தான். இது என்ன கலர் தெரியுது இல்லை எனக்கு. நல்ல கலர் தானே அது. பிங்கோ பிங்கில் கொஞ்சம் இந்த பிங்க் என்ன பிங்க் டே சாரியாக வருகுது எனக்கு ரொம்ப. பாருங்க கலர்கள் அந்த டிசைன்களை ஏன்னா சிவப்பு பிடிச்சி கிடக்கு. இது இது ரோஸ். இந்த கலர் என்னன்னு தெரியும். ரோஸ் ஆஷ் கலர் மாதிரி போல. ரோஸ்ல ஒரு கலர் உண்டு. அது வித்தியாசமான நல்ல கலர் என்னட்ட அப்படி இல்லை. நல்ல கலர் இது. இந்த ஒருக்கா அந்த வில்லத்தை வாக்கா பில் என்ன மாத்துறதுக்கு இல்லை. கன காசும் தெரியாதடா வாரடா 3000 4000 ரூபா சீலை விற்குது. மாத்திரண்டா தான் பில் கொடுக்குறது. மாற்ற போறீங்களா அதை சொல்லுங்க. இதே 3000 4000 ரூபாய்க்கு விற்கிறீங்களா? இது பாருங்க 3000 4000 உண்டு. பாருங்க 3000 4000 கண்ணன் தெரியல பார்த்து சொல்லு. என்னடா 10,000 சொச்சம் இன்று பெருத்தின் ஆசை இந்தியா விட்டு கூடாது. நீ வேறு மதுசான் இருட்டுக்குள்ள எடுத்தா என்னன்னு தெரியும். 13,000 ஏன் பயமாக ஜாரி கொடுக்குறீங்க? 4 சீலை வேண்டி இருக்கலாம். 4 சீலைண்டா ஒரு உடுக்கிக்க வடிவா எடுக்கணும். இது என்ன வடிவா இருக்கும்? அது லைட்டு போட்டு பார்ப்போம். பாருங்க லைட்டை போடு, நான் எடுத்து காட்டுறேன். எடுத்து காட்ட போறீங்களா? சீலைண்டா ஒரு பயணி தான். இந்த பாருங்க இப்போ பாருங்க ஆட்டி உள்ள போது நல்லா இருக்கு. வந்து ஆட்டிக்க நல்லா இருக்கு கலர். ஓ என்னட்ட இப்படி கலர் இல்லை. தேருக்கா தேருக்கு நீ இதெல்லாம் எடுக்கணுமே. நீ தேருக்கு இது ஊத்த ரெண்டு தேருக்கு ஊத்த ரெண்டு தேருக்கு கொஞ்சம் விஷயம் இல்லை. இப்போ என்ன தேருக்கு சுவாமியோட இருப்பா. அப்படி சாமியோட தேரை தள்ளி கொண்டு என்ன கலர் நல்ல செலக்ஷன். 2 தேர் தள்ளி கொண்டு போறேன் நான். கலர் நல்லா கிடக்கு. ஓமடா கலர் நல்லா கிடக்கு. சிவப்பு தான் எடுக்க வைக்கிட்ட. சிவப்பு என்ன ஒரே சிவப்பு வேந்தங்க. இது நல்லா கிடக்கு. நல்லது. விரிச்சு பாப்போம். இதுல ஊத்த விரலும் இல்லை. வாங்க அந்த அதுக்கு மேசைக்கு போ. ஆட்டி உள்ள போதே நான் சீலை என்று தெரிஞ்சு விட்டது. நீ ஒப்பாவோட சீலை தான் சண்டை. நான் பெருசா இப்படி விலைக்கு சாரி வாங்க. லைட்டு ஓகே. இது அங்கே உள்ளுக்க போடும். சரி ஓகே. இந்த லைட் ஓகே. அடே நல்ல கலராக தான்டா கிடக்கு. அது பிங்கும் இல்லை பட்டர் கலரும் இல்லை. என்ன ஒரு வித்தியாசமான கலர். ஆனால் விலை கூட. விலை கூடண்டா இப்படித்தான். இது என்ன மஜந்தா கலரு? மஜந்தாவே இது இல்லை இல்லை மஜந்தா ரோஸ் கலர். அது என்ன இல்லாமல் என்னட்ட மஜந்தா பிங்க் மாதிரி ஒரு கலர். கோவிந்த மாத்திரண்டா ஏன் வடிவில்லையோ இந்த கலர்? வடிவிடான இந்த கலர் என்னட்ட நிறைய கிடக்கு. இஞ்ச பக்கமா இஞ்சல இந்த இது தண்ணி இது அடிக்குது. இஞ்சல ப்ளவுஸ் நிறைய கிடக்கு. ப்ளவுஸை விடுங்க. சாரி எப்படி கிடக்குது? குலைச்சா மாற்றி தரேன். அந்த அந்த இதுக்கு அந்த இது கவனம். அந்த இது கவனம். இந்த பாருங்க நல்லா கடை எனக்கு வெளிச்சத்துக்கு பார்த்தாலே தெரியும். இந்த அருமை அந்த காசு இல்லை.
ஏன் நல்ல வடிவாக தானே கிடக்குது சிவப்பு சிவப்பு என்ன சிவப்பு என்ன இந்த கலருக்கு பொருந்தும் ஒரு பார்ப்போம் இதில் வச்சு சிவப்பு என்ன இந்த கலருக்கு பொருந்தும் அதை சொல்லுங்க நீங்கள் 13,000 ரூபா தந்திருக்கேன் நம்ம இன்னட்ட சிவப்பு என்ன இந்த கலருக்கு பொருந்தும் அதை சொல்லுங்க நீங்கள் முதல் சரி வரும் அப்படி பொருந்தாது ஒரு காலம் இங்கே நல்ல டிசைனில் நம்ம இங்கே டிசைனாக பேரம் இந்த நல்ல டிசைன் வந்திருக்கா அடிக்க போகுது குப்பா வந்து வீடியோ ஒரு பார்த்துட்டு தான் காய் பேர் போல பிங்க் என்ன பிங்கோ என்ன மஜந்தா மயந்தா இல்லை அதுதானே சொன்னேன் பிங்க் அண்டு ரோஸ் கலர் அப்போ குலைக்கட்டும் குலையுங்க அது நல்லது சாரி ஏன்னா ஊத்த பிரெண்ட் குலை என்ன குலைச்சாலும் உங்களுக்கு என்ன திருப்பி இது பண்ண தெரியாது இப்படி குலைச்சா திருப்பி மாற்ற வேண்டாம் அதுதான் சொன்னேன் டிசைன் அப்படி கலர் வடிவது சொப் சில்கோ சில்க் எங்களுக்கு என்ன சில்க் எடுத்து தெரியாது சொப் சில்க் போனுக்கு ஒரு மாதிரியா ஃபோனுக்கு ஒரு மாதிரி கிடையாது ஃபோன் இந்த லைட்டிங் தானே பிரச்சனை பட்டு சாரி பட்டோ அப்போ சில்க் இல்லை சொப் சில்க் மாதிரி ஒரு நான் எடுத்து காட்டுறேன் தேரை கொடுக்கல தேருக்கு கொடுக்கல அவன் அந்த ஊத்த விரட்டி கொண்டு வருவீங்க அங்கே என்ன வேறு அதுக்கு என்ன முட்டி போடுறது என்ன வேறு அதுக்கு அது நான் இப்போ போடுறேன் உள்ளு போடுறேன் துடக் எப்படி வடிவே அந்த நீ சொல்ல கமராம அந்த மாதிரி கிடக்கு சாரி சும்மா உண்மைக்கு நல்ல சாரி வடிவே உண்மை என்னடா அந்த கலர் இல்லை ஏன் எடுக்கிறேன் இல்லையாண்டா ஊத்த பிரியாணம் நான் அந்த நிறைய நாளுக்கு வச்சு கொடுக்குறேன் நிறைய நாள் இல்லை நிறைய வருஷம் குறைஞ்சது ஒரு 10 வருஷத்துக்கு மேலே வச்சிருப்பேன் கலர் ஓகே சில நேரம் தேரு கொடுப்பேன் ஆனால் என்னது மண்ணுகள் பிராண்ட் ஏன் மண் பிராண்டா வந்து துவைச்சா அது கயங்குண்டு போடும் இப்படி சாரிகள் துவைக்கல ஆனால் கலர் நல்லா சில நேரம் உடுப்பேன் எனக்கு நீங்கள் எடுத்துட்டு போக போய் நம்ம வீடியோ பார்த்துட்டு ஏதாவது வீடியோவில் வந்து சார் என்னோட எல்லாரும் இல்லை கதைக்கு வெளிநாட்டுக்காரர் 2 பேர் கண்டு ஃபோட்டோ எல்லாம் பிடிச்சி கோயிலில் 2 பரவாயில்ல சுவிஸிலேருந்து வந்தவையாம் கண்டு ஃபோட்டோ எல்லாம் பிடிச்சி எல்லாருமே எல்லாரும் பழக்கமே சரி நாங்கள் வீடியோ முடிப்போமே வடிவா இருக்கு வேற தான் நம்ம அந்த பர்த்டே சர்ப்ரைஸ் என்ன கொஞ்சம் பர்த்டே முடிஞ்சது பிடிக்கும் எனக்கு ஆனால் நல்ல பேச்சம்பழம் எவ்வளோத்து பிடிக்குமோ அம்மளாத்துக்கு பேச்சம்பழம் கொப்பா பேசம் கலியவை அங்கே நிறைய வேண்டி அப்போ இன்னும் 10 இங்கே கொண்டு வந்தவா சாரி ஃபுல்லாக சூக்கேஸ் ஃபுல்லாக சாரி தான் வர சூக்கேஸ் ஃபுல்லாக ஒரு ஃபுல்லாச்சு ஏன்னாண்டா இங்கேருந்தும் கொண்டு போனதும் அங்கே உடுக்கையில் அங்கேயும் ஒவ்வொருக்காக கடை போ வாங்குறது என்ன ஒளிச்சு வாங்குறது அங்கே ஒளிச்சு சாரி பைத்தியம் அப்போ சாரி பைத்தி ஆனால் இது கலர் நல்ல ஒரு கலர் வித்தியாசமான கலர் என்ன கலர்ன்னு சொல்ல தெரியல ரோஸோட ஒரு ஊதா சேர்ந்த ஒரு கலர் ரோஸோட ஊதா சேர்ந்த கலர் உண்டு நல்ல கலர் பிள்ளையரை பார்க்கனா மஞ்சள் சாரியல் கொடுக்கப்புறம் மங்களகரமான மஞ்சள் ஜோசிச்சுனா மஞ்சள் இல்ல மஞ்சள் என்னடா கணக்க கிடக்கு மஞ்சள் யோசிச்சு போட்ட சரி வராது மஞ்சள் கணக்க கிடக்குது சிவப்பு யோஜன் சிவப்பு தான் ஃபுல்லா வச்சுக்கிறா சிவப்பு பிரியோசனம் இல்ல சிவப்பு என்னட்ட இல்ல சிவப்பு தானே இந்த கொடுத்ததை பார்த்துட்டு சொல்கிறா அது எத்தனை வரியம் எடுத்து தெரியுமே கிட்டத்தட்ட ஒரு 11 வரியம் இருக்கு முண்டைக்கு எடுத்து கொடுத்த சாரினா சரி ஓகே ஆனால் இதுகள் மொடல் போகாது என்ன போகாது நடுக உடுக்கலாம் வீடியோ முடிப்போமே நாங்கள் முடியலா போடா இன்னும் இல்லை இல்லாது